பண்டைய காலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் இரண்டு தெய்வங்களுக்கிடையில் ஒரு வாதம் உருவானது. பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணு. யார் பெரியவர், யார் உயர்ந்தவர் என்பதை தீர்மானிக்க முடியாமல் தகராறு நடந்தது. பிரம்மா சொன்னார், நான் தான் படைப்பின் தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கும் சக்தி எனக்கு, ஆகவே நானே உயர்ந்தவன். விஷ்ணுவும் தாழ்வில்லாமல் சொன்னார், உருவாக்கம் மட்டும் போதாது, அதை பாதுகாக்க நான் இருக்கிறேன். உலகம் நிலைத்திருப்பது என் காரணத்தால் தான். இருவரும் வாதத்தை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டே இருக்க பிரபஞ்சம் முழுதும் அலைமோதியது. தெய்வங்களும் ரிஷிகளும் கவலையடைந்தனர். இந்த அகம்பாவவாதம் முடிவுக்கு வர எப்படி? அந்நேரம் பரமசிவன் தயவுடன் வெளிப்பட வேண்டிய நேரம் வந்தது. ஒரு கணத்தில் வானத்தை துளைத்து பூமியின் முழு பரப்பையும் ஒளிரச் செய்யும் ஒரு அற்புதமான தீஜோதி தோன்றியது. அது சாதாரண தீ இல்லை, முடிவும் இல்லாத, அளவிட முடியாத, ஆரம்பமும் முடிவும் தெரியாத அக்கினி ஜோதி ஸ்தம்பம். அந்த ஜோதியின் மகத்துவம் இருவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதனை தொட்டவுடனே அகம்பாவம் கரைந்துவிடும் அளவுக்கு சக்தி கொண்டது. சிவன் மெல்ல உரைத்தார், இது என் ரூபம், இதில் ஆரம்பமும் முடிவும் இல்லை. நீங்கள் இருவரும் இதில் ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்தால் யார் பெரியவர் என்பதை நான் தீர்மானிப்பேன். இதற்கு பிறகு தெய்வங்களுக்கு சோதனை தொடங்கியது. பிரம்மா உடனே அன்னப்பறவையாக மாறினார். அவரது கண்களில் அகங்காரம் நிரம்பியிருந்தது. நான் தான் மேல்முனையை கண்டுபிடிப்பேன் என்று நினைத்தார். அவர் மேலே மேலே பறந்தார். நட்சத்திரங்களையும் விண்மீன்களையும் கடந்து பறந்தார். நாட்கள், மாதங்கள், வருடங்கள் சென்றன. ஆனாலும் அந்த ஜோதியின் மேல் முனை எங்கும் தெரியவில்லை. அது முடிவில்லாமல் மேலே போய்கொண்டே இருந்தது. இதற்கிடையில் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். நான் அடியை தேடிச் செல்வேன் என்று முடிவு செய்தார். அவர் கீழே ஆழத்தில் நுழைந்தார். பூமியின் படுகுழிகளையும் பனிக்கட்டிகளையும் இருளையும் கடந்து 1000 ஆண்டுகள் தேடியும் அந்த ஜோதியின் அடியை காண முடியவில்லை. அது முடிவில்லாமல் கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. இருவரும் களைந்து சோர்ந்து திரும்பி வந்தனர். விஷ்ணு அமைதியாக வந்து சொன்னார், சுவாமி, என்னால் அந்த ஜோதியின் அடியை அடைய முடியவில்லை. உண்மையை சொல்கிறேன், உங்கள் ரூபத்திற்கு அடிவாரம் கிடையாது. விஷ்ணுவின் குரலில் உண்மை தெளிவாக இருந்தது. பிரம்மா வந்து சற்று தயக்கம் கொண்டார். ஆனால் பின்னர் புகழ் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில ஒரு தாழம்பூவை எடுத்துக்கொண்டு, நான் மேல் முடிவை தொட்டு வந்தேன், இதோ சாட்சி என்று போய் கூறினார். அந்த நொடியில் ஜோதிக்குள்ளிருந்து பரமசிவன் வெளிப்பட்டார். பிரம்மாவின் பொய்மையும் விஷ்ணுவின் நேர்மையும் இரண்டையும் ஒரே பார்வையில் உணர்ந்தார். சிவன் விஷ்ணுவை ஆசீர்வதித்து, நீ சத்தியத்தை சொன்னாய், உன் பக்தி உலகை காத்திடும். பிரம்மாவை நோக்கி, பொய்க்கு எப்போதும் தண்டனை உண்டு. பூமியில் உனக்கு கோவில் இருக்காது. தாழம்பூ என்னை வழிபட பயன்படுத்தப்படக்கூடாது என்று சாபமளித்தார். அந்த ஜோதியின் நினைவாக கார்த்திகை தீபம். சிவன் அந்த அக்கினி ஜோதி ரூபத்தில் தோன்றிய நாள் கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்த புனித நாள். அந்த நாளை நினைவு கூர்ந்து திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. வீடுகள், கோவில்கள், தெருக்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான தீபங்களால் ஒளிர்கிறார்கள். அக்கினி ஸ்தம்பமாக தோன்றி அகம்பாவத்தை கரைத்த சிவனின் அருளை கொண்டாடும் திருநாள். அதுதான் கார்த்திகை தீபம்.